பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். ஏதோ யாரோ போயிட்டான்றதல்ல, தாடிராஜு புரட்சித் தலைவரால் எழுப்பப்பட்டு 72 கட்சியில சேர்ந்து அம்மாவுடைய அன்பை பெற்று அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயல்பட்டு தொடர்ந்து ஒரே இயக்கத்தில் இருந்தவர். அது மட்டுமல்ல, நேரடியா அம்மாவே கூப்பிட்டு பதவி போட்டு அண்ணா பாண்டுரங்கன் யாரு மாநில துணை செயலாளர், மருத்துவனுடைய இணை செயலாளர் ஆரம்பம் இருந்தவங்க இவங்க. அது மட்டும் இல்ல, சென்னையிலிருந்து 4 மாவட்ட தொழிற்சங்க செயலாளர்கள், ஈபிலிருந்து நிர்வாகிகள், டாஸ்மாக் நிர்வாகிகள், அத்தனை பேரும் சும்மா போறோம்னு சொன்னதுதான். யாருக்கும் முறையான அறிவிப்பு கொடுக்கல. இது சென்னையில தெரியும். சென்னையில 19 ஆண்டு காலம் நான் ஒருங்கிணைந்த பல்லவன் போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்கத்தை 19 வருஷம் பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. கூட்டம் வந்திருக்க முடியும். ஆனாலும் நாங்க பேரை கேள்விப்பட்டு தம்பிங்க மதுரை வந்திருக்காங்க எல்லாமே. அது மாதிரி நேற்றுக்கு ஒரு 500 ரூபாய் எதிர்பார்த்தோம். 1000 பேருக்கு மேல வந்துட்டாங்க. அவரு தாவக்கனுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கூட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி போய் கேட்டேன், நாங்க தோழர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, 600 உட்காந்துருக்காங்க சொன்னா, அப்படியா அப்படி பார்த்துட்டு திருப்பி ஒரு பேசிட்டு போனேன். ஆக இவ்வளவு பேரும் வந்திருக்காங்க சொன்னாக்கா, ஒண்ணு நாங்க இருந்த அமைப்பின் மேல இருந்த கோபம், விரக்தி, அதனுடைய விளைவு தான் வந்தது. எப்படின்னு சொன்னாக்கா, 96 அம்மா வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. அம்மா சொன்ன முதல் ஒரு வார்த்தை, இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன், மீண்டும் புரட்சித் தலைவர் ஆட்சியை கொண்டு வரேன்னு சொன்னாங்க. கொண்டாந்தாங்க. நம்முடைய எடப்பாடியார் இது வரைக்கும் தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் கட்சியை பார்த்துக்கிறேன்னு சொல்லவே இல்லை. காரணத்தை தேடுறாரு. அவர் சொன்னாரு போட்டேன், இவர் சொன்னாரு போட்டேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நண்பர்களே, மூத்த தலைவர்களுடைய கருத்துக்கு அங்க மதிப்பு இல்லை, சர்வாதிகார தன்மை. நான் தெரியும், உங்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் தெரியும். நான் தலைமையக நிர்வாகி, அம்மாவுடைய தலைமை இருக்கும்போது முதல் 14வது ஆள் நான். அது அந்த நாங்கள் அது அனைத்தினுடைய தலைமையக நிர்வாக கூட்டத்தில் கலந்துருக்கேன். இங்க கூட்டம் நாளைக்கு எப்படி தெரியும் நடக்குதுங்களா? ஒரு தலைவர் வரவேற்பு சொல்லுவாரு, 5 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு தலைவர் வரவேற்பு சொல்லுவாரு, அவர் பொதுச் செயலாளர் பேசுவாரு, நன்றி சொல்றாரு. அவ்வளவுதான். ஒருத்தருடைய கருத்தையும் சொல்வதற்கு அனுமதியே கிடையாது. நான் சும்மா சொல்லல, நான் எல்லா கூட்டத்திலும் கலந்து கொண்டவன். நான் இவரால 18 எம்எல்ஏக்கள் வேணும்னு சொன்ன போது என்னை கூப்பிட்டு, நான் வேலை செஞ்ச இந்த பசுவாக தொகுதியில இருந்ததுனால சோழிங்கர் போய் நீ வேலை செய்ப்பா, அங்க போய் வெற்றி பெற்று வான்னு சொன்னோன்னே சோழிங்கர்ல போய் உட்காந்து வேலை பெற்று அண்ணன் பாண்டுறாங்க. இந்த நிர்வாகிகள் 150 தொழிலாளர் நண்பர்கள் சேர்ந்து உட்காந்து வேலை செஞ்சு 5000 சொச்ச ஓட்டுல ஜெயிச்சு கொடுத்தாங்க. நாங்க அது மட்டுமல்ல, அம்மா இருக்கும்போது 6 நாடாளுமன்ற தொகுதியில் அனுப்பிச்சு விட்டாங்க. அங்கேயும் முதல் 6 இடத்துல நாங்க வருவோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி முதல் 6 இடத்துல ஜெயிச்சோம், எம்பியில ஜெயிச்சோம். இப்போ எங்களுக்கு சீட்டு கொடுக்கல. அம்மா சீட்டு கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்கனாக்கா, தொண்டனா பார்த்து உழைப்பாளைய பார்த்து கொடுத்தாங்க. காசு கேட்க மாட்டாங்க, அவங்க காசு கொடுப்பாங்க. எனக்கு அவங்க காசு கொடுத்தாங்க. 2014 சீட்டு கொடுத்தப்போ அம்மாவே காசு கொடுத்து செலவு பண்ணி வச்சாங்க. ஆனா இங்க இப்ப எப்படின்னாக்கா, 5 கோடி இருக்குதான் போயிட்டேன் கேட்டாக்கா, இந்த கட்சிக்கு உழைக்கிறவன் தொண்டன் 5 கோடி எடுத்துட்டு வந்தாதான் முடியும்னு சொன்னாக்கா, அவ என்னைக்கு வர்றது? புரட்சி தலைவர் நினைச்சோன்னெல்லாம் கூப்பிட்டு வச்சு எம்எல்ஏ ஆக்கினாரு, மந்திரி ஆக்கினாரு. புரட்சி தலைவர் அம்மா யாரை நினைச்சு நிக்க வச்சாங்க, மந்திரி ஆக்கினாங்க. இவரு அது இல்லை. பணம் இருந்தாதான் பதவி, பணம் இருந்தா தான் சீட்டுன்னு சொன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஒரே ஒரு சின்ன உதாரணம். அன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன், அண்ணன் வேலுமணி, அண்ணன் தங்கமணி, அன்பழகன், அண்ணன் சி சண்முகம், இவங்க எல்லாம் போய் பேசுறாங்க. இதெல்லாம் நான் கூட எனக்கு தெரியும். தவறான தகவல் எதுவும் நான் சொல்ல மாட்டேன், அதை பத்தி உங்களுக்கு தெரியும். அங்க பேசும்போது அவங்க கருத்தை சொல்றாங்க, இது மாதிரி நடக்கணும்னு சொன்னா எல்லாரும் சேர்த்துக்கணும், அமைப்பு உறுதியாக்கணும்னு சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவரு என்ன சொன்னார்? மாறா யாருமே பேசலன்னாரு. அவர் அண்ணன் வேலுமணி நினைச்சு இந்த கேளுங்க, இருக்காரு கேளுங்க, அண்ணா கேளுங்க, சொன்னாங்க கேளுங்க சொன்னாங்க. அப்படி எதுக்கு மறைக்கணும்? வந்திருக்கணும். அதே போன்று தேர்தல் எவ்வளவு பேர் சொன்னாங்க 2020 தேர்தலில் அவர் டிடிவியை சேர்த்துக்கங்க, அவங்க சேர்த்துக்கங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கு சேர்த்திருந்தா நம்ம வெற்றி வாய்ப்பு 3% ஓட்டு தோற்றோம். 1,99,190 வாக்குகள்ல 49 தொகுதி இழந்தோம். வெற்றி வாய்ப்பு போச்சு. அன்னைக்கு அவங்களாம் சேர்த்து 3% ஓட்டு கட்சிருந்தோம். அதுல அன்னைக்கு போக்குத்துறையில ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. பாண்டன நாங்களாம் சொன்னோம், எவ்வளவு சொன்னோம்,
இந்த ஒப்பந்தத்தை பேசி முடிங்க, கொடுத்துருங்க. அம்மாவை இடைக்கால ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 2000 ரூபாய் கொடுத்தா தொழிலாளர் சந்தோஷமா கொடுத்துருங்க சொன்னா அந்த பேச்சுவார்த்தை முடிக்கவே இல்லை. 1000 ரூபாய் இடைக்கால கொடுத்து நிறுத்திட்டாங்க. அன்றைக்கு இருந்த அந்த போக்குவரத்து தொழிலாளர் கிட்டத்தட்ட 3000 குடும்பங்கள் நமக்கு எதிர்ப்பு ஓட்டு போடுச்சு. தோத்ததே அவ்வளவு ஓட்டு தான் தோத்த 3%. அது இன்றைக்கு நம்ம அதே அமமுக சேர்த்துடுறோம். அது இல்லை, அது மட்டும் இல்லை, ஒரு சர்வாதிகாரமான போக்கு. இன்னை வரைக்கும் யாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறது செய்யறது கிடையாது. நாங்களாம் அடிக்கடி பாக்குறோம், போய் பேசுவோம், அப்புறம் பேசுங்க டைம் வச்சிருக்கோம். இது மாதிரி செய்தது விளைவுதான் இன்றைக்கு வந்து அப்புறம் கடைசியா தாவேக்க கூட கூட்டணி வைக்கலான்னு பேச்சுவார்த்தை சொன்னோம், சேர்த்துன்னு சொல்லுங்க. அன்றைக்கு சேர்ந்திருந்து பேச்சுவார்த்தை நடந்திருந்தா இன்னைக்கு தாவேக்கோ அதிமுக சேர்ந்து 200 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த வெற்றி வாய்ப்பை விட்டார் அவர். இன்னும் ஒண்ணு சொல்லி ஆகணும், பாமக கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தா இந்த 47 இடமும் ஜெயிச்சிருக்க முடியாது. அது ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் அன்பு கொண்டு, அம்மாவின் அன்பு கொண்டு நாங்களாம் வழிநடத்தி சென்றோம். தொண்டர்கள் அன்றையிலிருந்து இருக்கோம். இன்றைக்கு தாவாக்கையில அதனுடைய தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மக்களால் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற விஜய் அவர்கள் புரட்சி தலைவரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய வழிகாட்டியின் காரணமாக புரட்சி தலைவர் அம்மாவுடைய செயல் திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அம்மா உணவுகள்லாம் போச்சு, ஏழைகளுடைய பசிப்பினி தீர்த்தது, மாணவர்களுடைய பசிப்பினி தீர்த்த அம்மா உணவுகள்லாம் போயிட்டு இருந்ததை இன்றைக்கு புதுப்பித்து உயிர்ப்பித்து இன்றைக்கு அம்மா உணவுகள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அம்மா 100 யூனிட் சொன்னாங்க, 200 யூனிட் கொடுத்துட்டு இருக்காரு. அம்மாவுடைய திட்டங்கள், கல்யாணமான பெண்களுக்கு தாலி எல்லாம் கொடுங்கன்னு சொன்னாங்க, இவர் கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆக இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இன்றைக்கு அங்கிருந்து வெளியே வந்த நாங்கள் புரட்சி தலைவர் பெயரை 100க்கு 100 தடவை உச்சரித்தார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அந்த பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் பேசுறாரு. அது அது அவங்க என்ன சொல்றாங்க, பொதுச் செயலாளர் சொல்றாரு, எங்க தலைவர் சொல்றாங்க, 30 ஆண்டு காலமா இங்க இருக்க தொண்டர்கள் எதையும் எதிர்பார்க்காம இருந்தாங்க, அவங்க நீங்க வந்திருக்கீங்க, வாங்க அவங்களோட இணைஞ்சு செயல்படுங்கன்றாங்க. அந்த சீனியாரிட்டிக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. இங்க எங்க பழைய கட்சியில கட்சி விட்டு வெளியே போயிட்டு வந்தா ப்ரொமோஷன் ஆகுது, கட்சியில இருந்து ப்ரொமோஷன் கிடையாது. அப்படி ஆக என்றைக்கு ஒரு தொண்டனுக்கு உரிய மரியாதையை கொடுக்கின்ற அமைப்பு அங்கு இருக்கிறதோ, புரட்சி தலைவர் பெயரை உச்சரிக்கின்றவர்களோ, அம்மா பெயரை உச்சரிக்கின்ற அம்மாவை திட்டங்களை நிறைவேற்றுகின்ற நிலை இருக்கிறதோ அவங்க தலைமையில சேரணும்னு ஒண்ணும் இல்ல. அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு முதலமைச்சர் அவர்கள் முதல் குளத்தூர் தொகுதியை கால் வச்சார். நிலைமை 200+2 சொன்னதெல்லாம் போய் இன்னைக்கு தலைவரே தோற்கின்ற நிலைமை ஆகிப்போச்சாங்க. அவரை பேச விடல, சுற்றுப்பயணம் செய்ய விடல, சுற்றுப்பயணத்துக்கெல்லாம் டைம் கொடுக்கறது இல்லை. அவ்வளவும் சொல்லி எல்லாம் பண்ணி கூட அவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பா இருந்தது, ஜெயிச்சிருந்தாரு. அவர் சுற்றுப்பயணம் செஞ்சு தமிழ்நாடு பூரா போயிருந்தா இன்றைக்கு 200க்கு மேலாக தொகுதியை நிச்சயமா அவர் வெற்றி பெற்றிருப்பார். ஆகவே அந்த பெரிய கூட நண்பர்களே, நாங்க சொல்லுவாங்க, மனசு கஷ்டப்பட்டு போயிட்டீங்களா? இல்ல, நாங்க இருந்த கட்சி நல்லா தான் இருந்தோம். அவன் தலைமை சரியில்லை, சர்வாதிகார போக்கு, நம்ம வாரிசு அரசியல் மற்றவங்க சொல்லிட்டு இருப்போம். இப்ப இவரு அவங்க பையனை கொண்டு வர போறாரு, அதுல ஒண்ணும் கருத்து இல்லை. இப்ப சொல்ற கேட்டு பேசிட்டாரு, பையனை கூட்டம் வந்துருங்க, யாரும் வேணாம்னு சொல்லாதீங்க. கொண்டாந்து பத்தியில வர்க்கம் செயல்பட்ட பரவாயில்ல. ஆனா இதுக்காக இருந்தவர்கள் எல்லாம் இழந்து விட்டு எப்போ 32 எம்எல்ஏக்கள் ஒன்று சேர்ந்து நம்ம கூட்டணி ஆட்சி அமைக்கலாம், அவருக்கு விஜய் அவர்களுக்கு கொடுத்து ஆதரவு தரலாம் சொன்ன போது அதை கேட்க மறுத்து தனக்கு என்ன கிடைக்கும், முதலமைச்சர் பதவி கிடைக்குமான்னு சொல்லி கேட்டு மறுத்து நான் காலத்தை விளைவாக முடிவு பண்ணாங்க. அவங்க அது போனாங்க. எனக்கு இது சில மறைக்க இல்லைன்றாங்க. நாங்கெல்லாம் அங்க இருந்தோம். முதல்ல உதயநிதி பேசினாரு, அதுக்கப்புறம் அவரே பேசினாரு, ஸ்டாலினே பேசினாரு. பேசினப்ப வெளியே போய் பேசிட்டு வந்தாரு. பேசிட்டு ஆட்சி அமைக்க சொன்னோம். நாங்கெல்லாம் புரட்சி தலைவரால் தீட்டப்பட்டு, அம்மாவை தீட்டப்பட்டு தீய சக்தின்னு சொன்ன அந்த திமுகவோட சேர்ந்து எப்படி நாங்கெல்லாம் பயணிக்க முடியாது. எங்களை போன்ற புலவார் சுகுமாரம் போன்ற எவ்வளவு பேர் நாங்களாம் பாதிக்கப்பட்டோம், சித்தோம். திமுக அவங்கள கூட்டணி சேர முடியுமா? சேர்ந்து இருக்க முடியுமா? முடியாது. இப்ப இதைதான் எல்லாமே சொல்றீங்க, திமுக கூட்டணின்றது வெளியே வந்துச்சு. அது இது மட்டுமல்ல, எம்பி தேர்தலில் 25 கோடி ஒருத்தர் இருக்கணும், அவங்க தான் சீட்டு கொடுத்தாரு, அவங்க தான் சீட்டு கொடுத்தாரு. ஆனா செலவு பண்ணும்போது கிட்டத்தட்ட நான் எனக்கு இன்சார்ஜ் கொடுத்தாங்க. நாங்க போய் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தோம்.
5 கோடி மேல செலவு பண்ணல. கடைசி நேரத்தில் நிதிஷ் செலவு பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. காசு கொடுக்க வேணாம், செலவு பண்ண சொல்லிட்டாரு. உண்மையாகவே செலவு பண்ணி உழைச்சிருந்தா நிச்சயமா கிட்டத்தட்ட 15 இடத்துல ஜெயிச்சிருக்க முடியும். என்ன சொல்றாரு அவரு, எம்பி ஜெயிச்சா வெளியில போயிடுவாங்க, அவங்க வேற கட்சி போயிடுவாங்க சொல்லி அந்த வெற்றி வாய்ப்பை தனக்கு குறித்து கொண்டு திமுக வெற்றி பெறுவதற்கு அன்னைக்கு உதவியா இருந்தார். அது மட்டும் இல்ல, 2021 அதே நிலைமை தான். இந்த ஆட்சி வரணுன்றது பதிலா கட்சி இருந்தா போற நினைச்சாரு. இவர் பொதுச்செயலாளர் வருவதற்கான எடுத்த முயற்சிகளை காட்டிலும் முதலமைச்சர் வருவதற்கான முயற்சி எதுவுமே எடுக்கல. ஆகவே இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியா வேற வழி இல்லை, அவருக்கு எதுவும் கேட்க மாட்டாரு. சர்வாதிகாரம் நடக்கிறதா சாரசாரியா வந்துட்டு இருக்காங்க அப்படியே. அதுவும் புரட்சி தலைவரின் புகழையும் புரட்சி அம்மா புகழையும் சொல்லுகின்ற அந்த இயக்கத்திலே தொண்டர்களை மதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த அவர் ஆனந்த் பொதுச்செயலாளர் தலைமையில் இருக்கின்ற அவர் இயக்கத்தில் நாம் கலந்து கொண்டு செஞ்சிருக்கிறோம். ஆகவே இதை அண்ணா திமுக இனிமேல் யார் காப்பாற்ற போகுது? ஆனா ஒன்னே ஒண்ணு, அம்மா சொன்ன மாதிரி தைரியமா இவர் சொல்லி இந்த தோல்விகளால் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நான் விலகிக் கொள்கிறேன், விலகிட்டாக்கா யாரோ புதுசா வந்தா அந்த இயக்கத்தை காப்பாற்ற முடியாது.